பிடிக்கல 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 ஒண்ணுமே பிடிக்கல. இந்த ஓட்டம் பசிக்கு சாப்பாடு தேடி ஓடுற ஓட்டம் இல்ல. மற்றவன் சொத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு ஓட்டமும் இல்ல. காசு சேர்க்கிற வரியில 24 மணித்தியாலமும் தும்படிக்கிறதுக்கு ஒரு ஓட்டமும் இல்ல. இது மரணத்துக்கு அஞ்சி ஓடுற ஓட்டம். உயிருக்கு பயந்து தன் உயிரை காப்பாற்ற ஓடுற ஓட்டம். இந்த ஓட்டம் இப்போதைக்கு முடிகிற ஓட்டம் இல்லை என்றது இவனுக்கு தெரியும். இருந்தாலும் ஓடுறான். 10 வருஷத்துக்கு மேல இவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இவன் மகேஷ். ஒரு சராசரி குடும்பத்தில, அன்பான குடும்பத்தில பிறந்து வளர்ந்தவன் தான் இந்த மகேஷ். இன்னைக்கு உயிருக்கு பயந்து இந்த புலம்பெயர் நாடுகளின் சிங்கார தெருக்களில ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த மகேஷ் மட்டுமில்ல. இன்னும் ஏராளமான மகேஷ்கள். நிமிர்ந்த கட்டட தொகுதிகளும் வர்ண விளக்குகளும் சொகுசு வாகன சவாரிகளுமாய் வசதியான வளர்ச்சியடைந்த தேசங்களாய் தெரியும் இந்த மேற்குலகின் மதில்களுக்குள் பிரட்டி அடிக்கப்படும் பல இளைஞர்களுள் ஒருவன்தான் இந்த மகேஷ். மகேஷ் யாருமற்றவன் அல்ல. தாயகத்தோடு முழுமையாக தொடர்பறுத்துக் கொண்டவனும் அல்ல. ஊரிலிருந்து அவனுக்கான விசாரிப்புகள் இப்படித்தான் இன்னும் இருக்கின்றன. என்னடா பணி மறந்துட்டியா? 3 மாசமா ஒரு தொடர்புமே இல்லை. ஒரு கால் பண்ணி கலவசம் இல்லாத எனக்கு இல்ல. எனக்கு வேலையும் வழக்கமா ஓடிச்சதால எனக்கு நேரம் கிடைக்கல. ஆனா சும்மா நீ கதை விடாத சரியா? கோல் எடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லு. மற்றவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஊருக்கிறது கதைக்கிறாங்க. உனக்குத்தான் நேரம் இல்லை. தாயகத்து தொலைபேசி அழைப்புகளால் புரிந்து கொள்ளப்படாதவர்களாகவே இங்கு அநேகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொற்கா புரியாக தெரியும் இந்த தேசத்துக்குள் நசிபடும் எங்கள் வலிகளை தொலைபேசி தந்திகள் ஒருபோதும் உணர்வு கடத்துவதில்லை. நான் இப்ப உங்களோட காய்ச்சல் இருக்கேன். நீ கோலத்தை காட்டியும் பரவாயில்ல. வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாங்கின கடலை நான் இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கிறேன். நான் உங்களுக்கு எடுக்கிறேன். என்னடாப்பா வெளிநாட்டுக்குமா பட்டு வட்டிக்கு மேல வட்டியில இந்த கடன் இங்க ஏறி போய் கிடைக்கும். கட்டுறேன் பெரிய கட்டுறேன். நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறேன்னு எடுக்கிறேனே. பாய். வருடங்கள் எத்தனை ஓடி மறைந்தாலும் வந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு இங்கு இவர்களை புரட்டி போடும் அத்தியாயம் என்ன? இப்போது மூடிக்கொண்டிருக்கும் இந்த மகேஷின் ஓட்டம் தொடங்கியது அங்குதான்.
Where did you get this visa from? This country, High Commission, my country, give, I come. But this visa is invalid. Let me check. Stay here. அந்த நிமிடத்தில் ஆரம்பித்த ஓட்டம்தான் 10 வருடங்களுக்கு மேலான மகேஷின் இந்த ஓட்டம். குடிவரவு அதிகாரிகள் சந்தேகித்து விட்டார்கள் என்றதும் ஆரம்பித்த உயிர் பற்றிய அச்சம் இன்று வரை அவனிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சியால கள்ள வீசா எடுத்து தராங்களாம். 40 லட்சம் ரூபாய். நான் கடன் பட்டாலும் பரவாயில்ல, இருக்க வேண்டாம், நீ ஓடு. தேசத்தை ஆழமாய் நேசித்ததால் தேசத்தில் இருந்து விரட்டப்பட்டவன், உயிருக்கு உத்தரவாதமற்ற தன் சொந்த தேசத்திற்கு மீளப்போய் உயிர் துறக்க வேண்டி ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் அந்த விமான நிலைய குடிவரவு அதிகாரிகளின் முன்னே அப்போதுதான் மகேஷிடம் புகுந்து கொண்டது. என்ன திரும்பி இலங்கைக்கு அனுப்பிடாங்க சார், ப்ளீஸ். அங்க போன கொண்டுடுவாங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். எப்படி அறிஞ்சு அந்த அஸ்லிம் மீது தாங்க, ப்ளீஸ். I can't understand. Please speak English. சார், ஸ்பீக் நோ இங்கிலீஷ் சார். ஆனா ப்ளீஸ் என்ன அனுப்பாதீங்க, போன கொண்டுடுவாங்க சார். I think so. We need interpreter. இன்டர்பிரேட்டர் சார். ஓகே சார், ப்ளீஸ் ப்ளீஸ். இன்டர்பிரேட்டர்னா யாரு? தமிழ் கலைக்கக்கூடிய இமிக்ரேஷன் ஆஃபீஸரோ? எதுக்கும் உண்மையை சொல்லும். உண்மையாவே எனக்கு ஊருக்கு போயிடாதானே. ஹலோ, நான் துரைசாமி. நீங்க தானே மகேஷ்? ஓமண்ணே, எனக்கு என்ன பிரச்சனைன்னு வெளியே சரியா சொல்ல இல்லாம இருக்கேன். டோன்ட் வரி, அதுக்கு தான் என்ன கூப்பிட்டு சொல்லும். என்ன உங்களோட பிரச்சனை? நான் நினைச்சேன் சரி, வேற இமிகிரேஷன்ல வேலை செய்யற தமிழ்நாள் போலதான் இருக்கு. என்ன யோசனை தம்பி மகேஷ்மாக்கு? சொல்லும், என்ன பிரச்சனை? நீங்க வச்சிருக்கிற விசா டூப்ளிகேட் சொல்லிடுமா? ஓமண்ணே, அவையில் சொல்ற சரிதான், அது டூப்ளிகேட் விசா தானே. ஆனா என்ன திரும்பி அனுப்ப நான் சொல்லுங்க, என்ன ஊருக்கு அனுப்பி அவங்க என்ன கொண்டுடுவாங்க. ப்ளீஸ், நான் விளங்குது இல்லை. நோ, அப்படி எல்லாம் சொல்லலாது. நீர் ஏன் கள்ளமா போய் இந்த நாட்டுக்கு வந்த நீர், அதை மட்டும் சொல்லும். அதான் நான் சொல்றேன், அங்க எனக்கு இருக்கே இல்லாது. ஆனா நீர் அப்படி சொல்லி அங்க விசா எடுக்க இல்லையே. ஓமோ, போய் சொல்லிதான் எடுத்தேன். ஆனால் எந்த நோக்கம் இங்க வந்து அசைலம் எடுக்கிறதா. என்ன அனுப்ப சொல்லுங்க ப்ளீஸ், இல்லாட்டி என்ன கொண்டுடுவாங்க ப்ளீஸ். நோ, நீங்க அப்படி இப்படி எல்லாம் காயக்கூடாது. உமக்கு ஜப்னால பிரச்சனைடா, கொழும்புல வந்துடும். கொழும்புல பிரச்சனைடா ட்ரிங்குல போயிடும். அவங்கள்ட்ட நீர் கலவா இந்த நாட்டுக்கு வந்த நீர் சொன்னதை மொழிமாற்றம் செய்யாமல் அச்சத்தோடு நிற்பவனுக்கு மேதாவித்தனம் காட்டும் இந்த மொழிபெயர்ப்பாளர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான இவனது ஓட்டம் இன்னும் ஓடி முடிக்கப்படவில்லை. இமிகிரேஷன்ல வேலை செய்யற தமிழ்நாடா போல வெறுக்க என்ன மனம் மறட்டு போச்சா? கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி செய்யலாம் தர சொல்லலாம் தானே. உங்களை மாதிரி ஆக்கல நம்பி இங்க இருக்கிற ஆக்களுக்கு பிரச்சனை.
சும்மா உழைக்கிறதுக்கும் உல்லாசத்துக்கும் மாறது இப்ப நீங்க வந்துட்டு உயிருக்கு பயம் என்றது. இன்டர்பிரட்டருக்கும் இமிகிரேஷன் ஆபீசருக்கும் வித்தியாசம் தெரியாமல் பதட்டத்துடன் வந்து நிற்கும் மகேஷ் போன்றவர்களிடம் வித்துவம் காட்டும் இந்த மொழிபெயர்ப்பாளர்களின் நேர்த்தியின்மையும் நேர்மையினமுமே மகேஷ் போன்றவர்களின் முதல் எதிரி. தற்காலிக அனுமதியும் டிடென்ஷன் முகாமும் வாரா வாரம் கையெழுத்திடலுமாக இவனது ஓட்டம் தொடர்கிறது. இந்த எதிரிகளின் துரத்துதலில் இருந்து தப்பித்துக் கொள்ள ஓடும் இந்த மனிதர்கள் ஒன்று இரண்டல்ல, ஏராளம். மொழிபெயர்ப்பாளர்கள் பெயர்த்து போட்ட இவர்களின் வாழ்வை மீண்டும் பெயர்த்து துரத்தும் அந்த கூட்டம் இவர்கள்தான். ஹலோ, I'm Solicitor Harsh speaking. ஹலோ சார், நான் மகேஷ் கதைக்கிறேன். நடமாடிய பயமா இருக்கு, எப்ப ஏற்றுவாங்கன்னு